Okay, 2 minutes. ಮಾತಾಡ 2 minutes. தமிழ் ஆக்கி வச்சுட்டேன் மாதாஜி, வேதா பேசல. Okay, fine. 9th chapter. The resident of Vrindavana. இல்லையா? ఒక నిమిషం நான் అక్కడ విషయం చూస్తాను. नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनेशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं तदा शिवपदाण्डिकं. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधकान्त नमस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पतारुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. नमो ओं विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी निधि नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणी. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. நாம் இன்னைக்கு பிரபுபாதருடைய லீலாமிருதம். Okay, fine. I think Radhika Mataji would have continued. Get and other talk. Fine. Krishna Mataji. Hare Krishna Mataji. இப்போ நாம லீலாமிருதம் 9th chapter. Resident of Vrindavana. Vrindavana வாசி இல்லையா? ஓகே. எஸ் மாதாஜி வாசிங்க. ஓகே மாதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் பிருந்தாவனத்தில் தனியாக அமர்ந்து பிருந்தாவனத்தில் வசிப்பவர். நான் பிருந்தாவனத்தில் தனியாக அமர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். என் காட் பிரதர் என்னிடம் வற்புறுத்தினார். பக்தி வேதாந்த பிரபு, நீங்கள் அதை செய்ய வேண்டும். துறந்த வாழ்க்கை முறையை ஏற்காமல் யாரும் போதகர் ஆக முடியாது. எனவே அவர் வலியுறுத்தினார். அவர் வலியுறுத்தவில்லை, நடைமுறையில் என் ஆன்மீக குரு வலியுறுத்தினார். நான் ஒரு பிரசங்கியாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால் அவர் என்னை இந்த காட் பிரதர் மூலம் கட்டாயப்படுத்தினார். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அதனால் விருப்பமில்லாமல் ஏற்றுக்கொண்டேன். ஸ்ரீல பிரபுபாதா. இன்ஜினுக்கு பின்னால் இருந்த பயணிகள் கார்கள் கிட்டத்தட்ட அமைதியாக முன்னோக்கி நகர்ந்தன. தண்டவாளத்தின் மீது மெதுவான தாளத்தில் துள்ளி குதித்து ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறியது. சரக்கு கூடங்கள் ஓடும் குடியிருப்புகளின் சுற்றுப்புறம் பழைய டெல்லி கோட்டை. நூற்றுக்கணக்கான காகங்கள் மற்றும் கழுகுகள் தலைக்கு மேல் பறக்கும். நிஜாமுதீனில் உள்ள குப்பை கிடங்கு, பின்னர் பளிங்கு குவிமாடம் கொண்ட சிவப்பு மணற்கல் மசூதியை கடந்தது.
3ஆம் வகுப்பு பெட்டியில் அமர்ந்து இருக்கைக்கு அடியில் அவனது சாமான்கள் வைக்கப்பட்டிருந்ததால் தொழிற்சாலை ஊழியர்கள் தண்டவாளத்தின் அருகே நடந்து செல்வதையும் உலோக டிஃபன்களில் மதிய உணவுகளை எடுத்துச் செல்வதையும் அதன் பிறகு மண் மற்றும் வைக்கோல் குடிசைகளில் சூழப்பட்ட தொழிற்சாலைகளையும் அபை பார்க்க முடிந்தது. ஓலையால் வேயப்பட்ட கூரைகளையும் தார்பாய் கூடாரங்களையும் காலை காற்றில் புகைந்து கொண்டிருந்த மாட்டுச்சாண தீயையும் அவன் கடந்து சென்றான். இந்திரபிரஸ்தா மின்சக்தி நிலையத்தின் உயரமான அடுக்குகள் வித்தியாசமான புகையை உமிழ்ந்தன. மேலும் என்ஜினில் இருந்து சூடியான கருமேகங்கள் கொட்டின. தண்டவாளத்தில் முட்புதர்களிலிருந்து சிவப்பு மற்றும் ஊதா நிற காட்டுப்பூக்கள் பூப்பதை கண்டார். அதற்கு அப்பால் மதுராவுக்கு செல்லும் சாலையை கண்டார். அதன் எல்லைகளில் காய்க்காத கீக்கர் மரங்கள். அது ஆக்ராவிற்கு காலை நேர ரயில். சில பயணிகள் இருந்தனர். அபை மதுரா வரை சவாரி செய்துவிட்டு தாங்காவில் பிருந்தாவனம் செல்வார். அவர் இந்திய ரயில்வேயில் குறிப்பாக 1920கள் 30கள் மற்றும் 40களில் வங்காளம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வணிகத்திற்காக பயணம் செய்தபோது அவர் பரவலாக பயணித்தார். பலமுறை பிருந்தாவனம் சென்றிருந்தார். அவரது குழந்தை பருவத்தில் ரயில் கால அட்டவணைகள் மீது அவர் பார்வையிட நினைத்த முதல் இடமாக இருந்தது. 1925ஆம் ஆண்டில் அவரது முதல் வருகை வணிக நிமித்தமாக அருகிலுள்ள ஆக்ராவில் இருந்தபோது ஒரு குறுகிய யாத்திரையாக இருந்தது. பின்னர் 1932இல் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி பரிக்கிரமாவில் பிருந்தாவனத்தில் இருந்தார். அது ஒரு மறக்க முடியாத வருகை. கோசியில் அவர் பேசுவதை அவர் கேட்டிருந்தார். ஸ்ரீல பக்தி சித்தாந்தா அவரை குறித்தார். அவர் கேட்க விரும்புகிறார். பின்னர் ராதா குண்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் தனது ஆன்மீக குருவுடன் இருந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் இப்படி சென்றதில்லை. அங்கு வாழ எளிமையான வெள்ளை நிற வேட்டி உடுத்தி மணிப்பையில் கையை வைத்து ஜபமணிகளை விரலை வைத்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். அமைதியாக புனித நாமத்தை உச்சரித்தார். ரயில் பிரிதாபாத்தின் அடர்ந்த முட்கள் வழியாக விவசாய வயல்களுக்குள் சென்றது. கோதுமை, பருப்பு மற்றும் கரும்புகளின் குறுக்குவெட்டு திட்டுகள் தண்டவாளத்தில் தொடங்கி அரை மைல் வரை நீண்டு வறண்ட பயிரிடப்படாத நிலத்தில் கண்ணுக்கு தெரியும் வரை தொடர்ந்தது. ரயில் வேகமாக சென்றது. கிராமப்புற கிராமங்கள் ஜன்னல் வழியாக நகர்ந்தன. தில்லியிலிருந்து 1 மணி நேரம் கழித்து நிலம் பெரும்பாலும் தட்டையாகவும் திறந்ததாகவும் இருந்தது. சிறிய கிராமங்கள் நிறைந்திருந்தன. எப்போதாவது ஒரு பழமையான கோவிலை பார்ப்பார். ஆனால் பெரும்பாலும் அது நிலமாக இருந்தது. இப்போது தரிசாக ஒரு சில பனை மரங்கள் இப்போது நீர்ப்பாசன வயல்களில் பயிரிடப்படுகிறது. நீலவானம் மற்றும் சுட்டெரிக்கும் சூரியனின் பரப்பின் கீழ் அபை நீண்ட நாட்களாக பிருந்தாவனத்தில் தஞ்சம் அடைய விரும்பினான். இப்போது எந்த தடையும் இல்லை. அவரது நோக்கம் அப்படியே இருந்தது. அவர் பேக் டு காட்ஹெட் என்ற எழுதி 2 வாரங்களுக்கு ஒரு முறை டெல்லியில் உள்ள அச்சுப்பொறிகளுக்கு வழங்குவார். அவர் பயணம் செய்ய முடிந்தவரை அவர் மீண்டும் கடவுளுக்கு விநியோகிக்க டெல்லி திரும்புவார். ஆனால் அவர் விருந்தாவனத்தில் தங்கியிருப்பார். அவர் மனதில் கேசி காத்தாவுக்கு அருகில் உள்ள வஞ்சி கோபால்ஜி கோவிலில் உள்ள அறை கிட்டத்தட்ட அனைத்து விருந்தாவனத்தையும் பார்க்க கட்டளையிடும் கூரை அறை. மேலும் அவர் 1953ஆம் ஆண்டு ஜான்சிக்கு விஜயம் செய்ததிலிருந்து அவர் கோவில் மேலாளருடன் தொடர்பில் இருந்தார். பிருந்தாவனத்திற்கு செல்லும்போது அபை தனது முன்னோடி ஆன்மீக குருக்களை பின்பற்றினார். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி மற்றும் பக்தி வினோதா தாக்கூரா ஆகியோர் ராதா குண்டத்தில் தங்கள் வீட்டை கொண்டிருந்தனர் மற்றும் பிருந்தாவனத்தில் பிரசங்கம் செய்தனர்.
கௌரா கிஷோரா தாச பாபாஜி, ஜெகநாத தாச பாபாஜி, விஸ்வநாத சக்கரவர்த்தி மற்றும் நரோத்தமதாச தாக்கூரா ஆகியோர் பிருந்தாவனம் அல்லது சைத்தன்யரின் பிறப்பிடத்திற்கு அருகிலுள்ள நவத்வீபத்தில் வாழ்ந்தனர். பகவான் சைத்தன்யரும் அவரை பின்பற்றுபவர்களும் குறிப்பாக பிருந்தாவனத்துடன் நெருக்கமாக உறவை கொண்டிருந்தனர். பிருந்தாவனத்தில் பல நூற்றாண்டுகளாக காணாமல் போன கிருஷ்ணரின் பொழுதுபோக்குகளை வெளிக்கொணருமாறு சைத்தன்ய பகவான் ரூப கோஸ்வாமியையும் சனாதன கோஸ்வாமியையும் நியமித்தார். ரூபாவும் சனாதனனும் தங்களுடைய மதிப்புமிக்க அரசு பதவிகளை விட்டுவிட்டு பிருந்தாவனத்திற்கு சென்று விட்டனர். எளிமையான இடுப்பை உடுத்தி நிலையான குடியிருப்பு இல்லாமல் ஒவ்வொரு இரவும் வெவ்வேறு மரத்தடியில் தங்கியிருந்தனர். அவர்களும் ஜீவ கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ரகுநாச பட்ட கோஸ்வாமி மற்றும் கோபால பக்த கோஸ்வாமி ஆகிய 6 கோஸ்வாமிகளாக அறியப்பட்ட மற்றும் வணங்கப்படும் விருட்சமான இலக்கியங்கள் இருந்தன. கிருஷ்ண பக்தி கோவிந்தாஜி, மதன மோகனா, ராதா தாமோதரா, ராதா ரமணா ஆகிய பிருந்தாவனத்தின் பெரிய கோவில்கள் எழுப்ப அவர்கள் செல்வந்த வைஷ்ணவ புரவலர்களை ஊக்கப்படுத்தினர். ராதா குண்டத்தில் பகவான் சைத்தன்யர் உலகை விட்டு சென்ற சிறிது நேரத்திலேயே ரகுநாத தாச கோஸ்வாமி கிருஷ்ணரின் 1,00,000 நாமங்களை உச்சரித்து சைத்தன்ய பகவானின் பொழுதுபோக்குகளை பற்றி தினமும் பல மணி நேரம் சொற்பொழிவு செய்தார். அங்கு கிருஷ்ணதாச கவிராஜா சைத்தன்யரின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை விவரிக்கும் சைத்தன்ய சரிதாமிர்தத்தை தொகுத்துள்ளார். பிருந்தாவனத்தில் வசிக்காத அந்த கௌடிய வைஷ்ணவர்களும் பிருந்தாவனத்தை எப்போதும் தங்கள் இதயங்களில் வைத்து அதன் பெருமைகளை பறைசாற்றினர். சைத்தன்ய சரிதாமிர்தம் பூரியிலிருந்து பிருந்தாவனத்திற்கு செல்லும் போது பகவான் சைத்தன்யருக்கு ஏற்பட்ட பெரும் பரவசத்தை விவரிக்கிறது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மனம் ஜெகநாதபுரியில் பரவசமான அன்பில் லயித்திருந்தது. ஆனால் அவர் பிருந்தாவனத்திற்கு செல்லும் வழியில் சென்றபோது அந்த அன்பு நூற்றுக்கு அதிகரித்தது. மதுராவுக்கு சென்றபோது இறைவனின் பரவசமான அன்பு 1000 மடங்கு அதிகரித்தது. ஆனால் அவர் பிருந்தாவன காடுகளில் அலைந்த போது அது 1,00,000 மடங்கு அதிகரித்தது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வேறொரு இடத்தில் இருந்தபோது அவரது பரவசமான அன்பை அதிகரிக்க பிருந்தாவனத்தின் பெயரே போதுமானதாக இருந்தது. இப்போது அவர் உண்மையில் பிருந்தாவன வனத்தில் பயணம் செய்த போது அவரது மனம் இரவும் பகலும் மிகுந்த பரவசமான அன்பில் மூழ்கியது. அவர் வழக்கத்திற்கு மாறாக வெறுமனே சாப்பிட்டு குளித்தார். பகவத்கீதையில் பகவான் தாமே விவரிக்கும் பகவான் கிருஷ்ணரின் நித்திய ஆன்மீக வாசஸ்தலத்தின் பூமிக்குரிய வெளிப்பாடே பிருந்தாவனம். நித்தியமான மற்றும் வெளிப்பட்ட மற்றும் வெளிப்படுத்தப்படாத விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட மற்றொரு இயல்பு உள்ளது. அது ஒருபோதும் அழிக்கப்படுவதில்லை. இது மிக உயர்ந்த இலக்கு. ஒருவர் அங்கு சென்றால் அவர் திரும்பி வருவதில்லை. அதுவே எனது உன்னத தங்குமிடம். கிருஷ்ணரின் நித்தியம், பேரின்பம் மற்றும் அறிவு மற்றும் அவரது இருப்பிடமான கோலோக பிருந்தாவனம் ஆகியவை பல வேத இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. பசுக்களை மேய்த்து அனைத்து ஆசைகளையும் விளைவித்து கட்டப்பட்ட உறைவிடங்களில் முதன்மையான இறைவனான கோவிந்தரை வணங்குகிறேன். ஆன்மீக ரத்தினங்கள் அங்கு அவர் மில்லியன் கணக்கான நோக்க மரங்களால் சூழப்பட்டு எப்போதும் மிகுந்த மரியாதையுடன் பணியாற்றுகிறார் மற்றும் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் அல்லது கோபியர்களால் பாசம். பகவான் கிருஷ்ணரின் வசிப்பிடமான கோலோக பிருந்தாவனம் ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் கிருஷ்ணர் பூமிக்கு வரும்போது அவர் தனது நித்திய வாசஸ்தலத்தை இந்தியாவின் பிருந்தாவனத்தில் காட்டுகிறார். வட இந்தியாவில் 84 சதுர மைல் நிலப்பரப்பு ஆன்மீக வானத்தில் நித்திய உலகத்துடன் ஒத்திருக்கிறது. பிருந்தாவனத்தில் வாழ்ந்து இறப்பது பக்தன் நித்திய ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. பிருந்தாவன
பிருந்தாவனத்தில் வசிப்பவர்கள் விலங்குகள் கூட உயர்ந்தவர்கள். வாழ்க்கையின் முடிவில் அவர்கள் கோலோக விருந்தாவனத்திற்கு மாற்றப்படுவார்கள். எனவே இந்த தூய பக்தர்கள் தங்கள் கால் தூசியால் அவரை தூய்மைப்படுத்துவதற்காக பிருந்தாவனத்தின் எல்லையில் ஒரு புல் கொத்தாக பிறக்க வேண்டும் என்று பிரம்மா பிரார்த்தனை செய்தார். பிருந்தாவனத்திற்கு ஒரு சிறிய தரிசனம் செய்தாலே போதும், தன் இதயத்தில் உள்ள பரமாத்மாவை உணர முடியும் என்று வைஷ்ணவ சாஸ்திரங்கள் அறிவிக்கின்றன. சைத்தன்ய சரிதாமிர்தம் கூறுகிறது, பகவான் கிருஷ்ணரின் ஆழ்நிலை உடலைப் போலவே கோகுலம் எங்கும் நிறைந்தது, எல்லையற்றது மற்றும் உன்னதமானது. இது எந்த தடையும் இல்லாமல் மேலேயும் கீழேயும் விரிவடைகிறது. அந்த இருப்பிடம் கிருஷ்ணரின் விருப்பத்தால் ஜட உலகில் வெளிப்படுகிறது. அது அந்த அசல் கோகுலத்தை ஒத்தது. அவை 2 வெவ்வேறு உடல்கள் அல்ல. அங்குள்ள நிலம் தொடுக்கல், அதாவது சிந்தாமணி மற்றும் காடுகளில் ஆசை மரங்கள் நிறைந்துள்ளன. இருப்பினும் பொருள் கண்கள் அதை ஒரு சாதாரண இடமாக பார்க்கின்றன. கிருஷ்ண உணர்வை செயல்படுத்த சிறந்த இடம் பிரஜபூமி அல்லது பிருந்தாவனம் ஆகும். அங்கு மக்கள் இயற்கையாகவே கிருஷ்ணரை நேசிக்க முனைகிறார்கள் மற்றும் கிருஷ்ணரை இயற்கையாகவே அவர்களை நேசிக்க முனைகிறார்கள். ரயில் மதுராவை வந்தடைந்தது. அபை தனது சாமான்களுடன் கீழே இறங்கி சமீபத்தில் கட்டப்பட்ட மதுரா ஜங்ஷன் கட்டிடத்தை கவனித்தார். வாயில் வழியாக சென்று ஸ்டேஷனுக்கு வெளியே சென்ற அவர் ஒரு தாங்கா ஓட்டுநரை கண்டுபிடித்து கட்டணத்தை ஒப்புக்கொண்டு கேஷிகாட்டாவுக்கு சென்றார். 1/2 மைல் தூரம் தள்ளாடும் குதிரை வண்டி தண்டவாளத்துக்கும் ரயில் முற்றத்துக்கும் இடையேயான சாலையை தொடர்ந்தது. பிரதான சாலையில் அவர்கள் இடதுபுறம் திரும்பி ஒரு ரயில் பாலத்தின் கீழே கடந்து திறந்த சந்தைக்குள் நுழைந்தனர். பழங்கள், காய்கறிகள் மற்றும் தானியங்களின் குவியல்கள் தரையில் காட்சிக்கு வைக்கப்பட்டன. அவற்றின் விற்பனையாளர்கள் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து பண்டமாற்று மற்றும் அளவீடு செய்து வாடிக்கையாளர்கள் அரைக்கும்போது மதுரா பெண்கள் மஞ்சள், பச்சை, இளம் சிவப்பு மற்றும் ஊதா போன்ற பிரகாசமான வண்ணப்புடவைகளை அணிந்து சந்தையில் பரபரப்பாக நகர்ந்தனர். வாகன போக்குவரத்தில் பெரும்பாலும் காளை வண்டிகள் இருந்தன. ஓட்டுநர்கள் தங்கள் விலங்குகளின் தோள்களுக்கு இடையில் மர நுகத்தடிகளை அடிக்கடி ஊன்றிக்கொண்டு ஒரு எருது மற்றும் மற்றொன்றை மர கைப்பிடியுடன் இணைக்கப்பட்ட கயிற்றால் மாறி மாறி அடிப்பார்கள். பிருந்தாவன பயணத்தில் இது மிகவும் மக்கள் தொகை கொண்ட பகுதியாக இருந்தாலும் டெல்லியுடன் ஒப்பிடும்போது இது எளிமையானதாகவும் கிராமப்புறமாகவும் தோன்றியது. சூரியன் அதிகமாக இருந்தது, ஆனால் தாங்காவின் உச்சி ஒரு பகுதி தங்குமிடத்தை வழங்கியது. கோடையின் வெப்பம் கடந்துவிட்டது. பஜாருக்கு அப்பால் சாலை வலப்புறமாக வளைந்தது. அபை கிருஷ்ணரின் பிறந்த இடமான கிருஷ்ண ஜென்மாஸ்தானத்தை குறிக்கும் பாரிய மணற்கல் மசூதியின் அருகில் உள்ள வெள்ளை குவி மாடங்களை கண்டார். பல நூற்றாண்டுகளுக்கு முன் படையெடுத்து வந்த முஸ்லிம்கள் பெரிய கிருஷ்ணர் கோவிலை அழித்து அதற்கு பதிலாக மசூதியை உருவாக்கினர். இப்போது மசூதிக்கு நேர் எதிரே ஒரு புதிய சிறிய கிருஷ்ணர் கோவில் உள்ளது. புதுடெல்லி, மத்திய மதுரா, பிருந்தாவனம் ஆகிய 3 வழி சந்திப்பை அவர்கள் நெருங்கினர். ஓட்டுநர் குதிரையை தனது சாட்டையால் அடித்தார். தாங்கன் பிருந்தாவன சாலையில் சென்றது. வெள்ளை மாடுகளின் மந்தையின் வழியாக சென்றது. மேய்ப்பவர் தனது தடியை எடுத்துக்கொண்டு அவர்களிடையே நடந்து சென்றார். சாலை தாங்காக்கள் மற்றும் மெதுவான கிரீச்சிடும் மாட்டு வண்டிகளால் பிஸியாக இருந்தது. சந்தை பொருட்களை ஏற்றியது மற்றும் குந்து, கருப்பு, நீர் எருமைகளால் இழுக்கப்பட்டது. சிறிய சுழல் கழுதைகளின் சரம் பெரிய அளவிலான விறகுகள் மற்றும் மணல் மூட்டைகளை சுமந்து சென்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பரிக்கிரமாவின் போது தனது ஆன்மீக குருவை பார்க்க இங்கு வந்த அபையின் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் பிருந்தாவனம் அப்படியே இருந்தது. டில்லியின் வெப்பம்,
போக்குவரத்து மற்றும் புகை, மனித உணர்வுகள் ஆகியவற்றை விட்டுவிட்டு இங்கு வந்ததில் சிறந்ததை செய்ததாக அவர் உணர்ந்தார். இது இயற்கையான நிவாரணமாக இருந்தது. பிருந்தாவனத்தின் மீது அதீத உணர்ச்சிகளை அவர் உணர்ந்த போதும் அவர் டில்லியில் மாத கணக்கில் பிரசங்கம் செய்ததன் பதிவுகள் அவரது மனதில் நீடித்தன. நகர தெருக்களிலும் தானும் கடவுளுக்கு திரும்பினார்கள். டெல்லியில் வாழ்க்கை நிலையான தீவிரமான பிரசங்கமாக இருந்தது. இப்போது அவருக்கு 60 வயதை தாண்டியது. ஆனால் அவர் ஓய்வு பெற பிருந்தாவனத்திற்கு வரவில்லை. அவர் வீட்டு பொறுப்புகளிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். ஆனால் பேக் டு காட்ஹெட் பத்திரிகையை இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி போல பிரபலமாகவும் அதிநவீனமாகவும் மாற்றும் பொறுப்புகளிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார். அவர் டெல்லிக்கு செல்லுவார், ஆனால் பிரசங்கத்தை நிறுத்தவே மாட்டார். உயரமான மரங்களின் பார்வை பிருந்தாவனத்தின் எல்லையை அடையாளம் காட்டியது. மெல்லிய குதிரை காவல் நிலையம் மற்றும் விலங்குகளுக்கான தண்ணீர் தொட்டியை கடந்தது. இருபுறமும் தனியார் தோட்டங்கள் மற்றும் ஆசிரமங்களின் தோட்ட முற்றங்கள் தோன்றின. உடையக்கூடிய வெள்ளை மாலாதி மலர்கள், தங்கச் சாமந்தி, பிராங்கிபனி மரங்கள், சிவப்பு ஒளிவண்ண மலர்கள் கொண்ட ஒரு செடி, துக்கத்தின் மரங்கள் மற்றும் பல மலர்கள் மற்றும் மரங்கள் பிருந்தாவனத்தில் மட்டுமே அறியப்பட்டவை. அற்புதமான சூரிய ஒளியில் மலர்ந்தன. ராதா கோவிந்தா கோயில் அவரது இடப்புறத்தில் கோட்டை போலவும் எதிரில் தூரத்தில் ரங்கநாதர் கோயிலின் உயரமான கோபுரமாகவும் இருந்தது. அவர்கள் குறுகிய தெருக்களிலும் சந்தைகள் மற்றும் நகர குடியிருப்புகளுடன் இறுக்கமான மற்றும் பரபரப்பான இடங்களுக்குள் நுழைந்தனர். பின்னர் அது மீண்டும் அமைதியானது. ஒரு குறுகிய தெருவின் முடிவில் யமுனை நதிக்கரையில் கேசி ஸ்நான கட்டாவுக்கு அருகில் வசி கோபாலஜி கோயிலின் சிறிய மற்றும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட நுழைவாயில் நின்றது. ஒரு குறுகிய 3 மாடி கட்டிடம், 3 குவிமாடங்கள் மற்றும் பல அலங்கரிக்கப்பட்ட வளைவுகள். இருங்க மாதாஜி, சரிங்களா? அங்கே நேற்று நிறைய படிச்சோம். நம்ம இப்போ முதல்ல இருந்து இன்னைக்கு இவ்வளவு கவர் பண்ணா நமக்கு அதுவே பெஸ்டா இருக்கும். சோ இப்போ ஷீல பிரபுபாதா வந்து டெல்லியில இருந்து கிளம்பி அங்க அவருக்கு எதுவுமே சப்போர்ட்டிவான ஒரு, அதாவது அவருக்கு ஒத்துழைக்கக்கூடிய நிலையில அந்த அந்த குரு யாராவது, ஒரு நிமிஷம், பக்தி விருந்த சுவாமியா அப்படின்னு, ஒரு நிமிஷம், நேத்து அந்த அந்த முன்னாடி இருந்த ஒரு சாப்டர்ல இருப்பார் இல்லையா? ஒரு நிமிஷம், பக்தி சாரங்க கோஸ்வாமி இல்லையா? இந்த பக்தி சாரங்க கோஸ்வாமி கீழே இருக்கக்கூடிய அந்த மட்டத்துல அவரால் வந்து தொடர்ந்து இருக்க முடியல இல்லையா? அதன் பிறகு அங்கிருந்து நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு டிசைபிள் மேனேஜர் வந்து அவர் வந்து இவருக்கு ஒரு கடிதம் எழுதி, சோ நீங்க உங்களுடைய தத்துவங்கள் எல்லாம் மேன்மையானது, ஆனா அதெல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கான வந்து செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஞானம் வந்து அங்க இருக்கவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய டிசைபிள்ஸ்க்கு கிடையாது. அதனால நீங்க வந்து யூ ஆர் ஃப்ரீ டு மூவ் அவுட் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? நீங்க வெளியே போய் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து சூசகமா சொல்லி அவரை வந்து வெளியேற்றி விடுகிறார்கள். சோ இப்ப பிரபுபாதர் வந்து அங்கிருந்து எங்க போறார்? ஆக்சுவலி விருந்தாவனத்தை நோக்கி செல்றார். முதல்ல விருந்தாவனத்துலதான் இருந்தார். அங்கிருந்து இங்க வந்து வரும்படி பணித்தார்கள் டெல்லிக்கு. டெல்லிக்கு வந்து அங்கேயும் வந்து நிறைய சங்கடங்களை பார்த்தோம் நம்ம இல்லையா? ஒவ்வொரு வீட்லயுமே வந்து இன்னைக்கு நைட் எங்க தங்குவோன்றதே தெரியாது அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கால சூழல் அவருக்கு. 60 வயது ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அவரு ஒவ்வொரு வீடா இருக்கும் பொழுது ஸோ கடைசியில் அவரு விருந்தாவனத்தை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறது, அங்கதான் நம்ம போகணும்ன்றது அவருக்கு மனசுக்கு வருது. அதனால இப்போ டெல்லியில இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையம் இல்லையா, அங்கே சென்று அந்த ரயில் நிலையத்தினுடைய ஒரு இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அப்பவே இந்த மாதிரி இருந்திருக்குன்னா பாத்துக்கோ, கார்பேஜ் டம்ப் இல்லையா? ஸோ அதாவது கழுகுகள், காக்கைகள் எல்லாமே அந்த இடத்துல வந்து அந்த வேஸ்டான பதார்த்தங்கள் மேல வந்து நிசாமுதீன் அப்படிங்கிற இடத்துல அது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ மேலும் வந்து அவர் அந்த பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த டெல்லியினுடைய
இத வந்து இந்த ஒரு பேராகிராஃப்ல வந்து எடுத்துரைக்கிறார். ஸ்மோக் இப்ப கூட டெல்லியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொல்யூஷன் ஜாஸ்தி இல்லையா? ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிரேமா மாதாஜி கிளாஸ்ல வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து டெல்லியில தான் அவங்க மதர் இருக்காங்க. ஆக்சுவலி பிரேமா மாதாஜியோட மதர். ஸோ ரீசெண்டா அவங்க வந்து டெல்லிக்கு வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்போ. அப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பொல்யூஷன் எப்படிப்பட்ட லெவலுக்கு இருக்குன்னா, அந்த ஒரு நாளைக்கு 45 சிகரெட் குடிச்சா எந்த அளவுக்கு பொல்யூஷன் ஆகுமோ நம்ம பாடியில, அந்த அளவுக்கு பொல்யூஷன் நார்மலாவே இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறதுலயே இந்தியாலயே வந்து ஹையஸ்ட் பொல்யூட்டட் லொகேஷன் எதுன்னா டெல்லி தான். அதனால தான் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டரிஸ், கழிவுகள் இல்லையா, இது எல்லாமே the tall stacks of இந்திரபிரஸ்தா எலக்ட்ரிக்கல் பவர் spewed out different smoke. அதாவது எல்லாமே அங்க இடத்துல தொழிற்சாலை, தொழில் மையம். மேலும் அங்கே இந்த பஞ்சாப் இது என்னது அவங்களுடைய அந்த விவசாயிங்க எல்லாமே வந்து இந்த எரிய வைப்பாங்க இல்லையா? உம் அதெல்லாம் அந்த எரிய வைக்கும் போது அதனுடைய பொல்யூஷன் எல்லாம் சேர்ந்து வந்து ஜனங்களுக்கு அங்க வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலை. மேலும் வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய பொல்யூஷன் எல்லாமே. ஸோ நம்மளது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு இட் இன் த லிமிட்ஸ்ல தான் இருக்கு. ஆனா டெல்லி வந்து இப்படி கிடையாது. இட்ஸ் வெரி வெரி அதாவது பொல்யூஷனா இருக்கக்கூடிய ஏரியா. saw red and violet wild flowers blooming from the bramble bushes at track side. ஸோ அந்த நாம கூட இப்போ ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்கார்றோம்னா, உட்கார்ந்த உடனே ஜன்னல் ஒரு சீட்ல உட்கார்ந்தோம்னா அந்த ட்ரெயின் மெதுவா நகரத பார்ப்போம் இல்லையா? இந்த ரெண்டு தரப்புலையுமே இருக்கக்கூடிய சின்ன முள் செடிகள் எல்லாம் வேஸ்டான இதுதான் இருக்கும். நீங்க ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண வரை பாருங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் போற பேசேஜ் கூட நீங்க ரெண்டு பக்கமே ஒரு புதார் மாதிரி இருக்கக்கூடியது மாதிரிதான் இருக்கும். புதர் மாதிரிதான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இவர் வந்து பாக்குறாரு. ஸோ உள்ள போறாரு ஆக்சுவலி. மார்னிங் ட்ரெயின் டு ஆக்ராக்கு போறாரு ஆக்சுவலி. அண்ட் தெர் ஆர் ஃபியூ பேசஞ்சர்ஸ். ஸோ அபய் அதாவது மதுராவை தாண்டி தான் ஆக்ரா போகணும். ஸோ அதனால மதுரால அவர் இறங்கணும்னு நினைக்கிறார். அங்கிருந்து ஒரு டாங்கா அப்படின்றது நம்ம இந்த குதிரை வண்டி, அப்புறமா வந்து காளை வண்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வண்டி டாங்கான்றது நம்ம எப்படி ஆட்டோ ரிக்ஷான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுல ஏறி அவர் வந்து விருந்தாவனத்துக்கு போயிடுவார். அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வங்காளம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் இந்த இடங்கள் எல்லாமே அவர் வந்து பிசினஸ் நிமித்தமா இல்லையா, வியாபார நிமித்தமா சென்று வந்திருக்கார். 1920, 30, 40 எல்லாமே அவர் வந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்கார். மேலும் ரயில் பிரயாணத்திலையும் பிருந்தாவனத்திற்கு கூட அவர் வந்து சிறு பிராயத்துல போய் பரிக்கிரமா எல்லாம் பண்ணியிருக்கார். 1932 வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இல்லையா, ஆன்மீக குரு வந்து சந்திக்கிறது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தான். ஸோ அவரையும் சந்திக்கிறார். ஸோ அந்த இதையுமே இப்ப நினைவு அவர் ட்ரெயின்ல உட்காந்து என்ன அசை போடுறது, நாம எல்லாம் கூட அசை போடுவோம் இல்லையா, கடந்து வந்த பாதையே சம்டைம்ஸ் நாமளும் அசை போடுவோம். ஏதோ ஒரு சூழ்நிலை, சிமிலரான சூழ்நிலை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம ஒரு இடத்துக்கு வந்திருந்தாலும் மீண்டும் அதே இடத்துக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு போகும் பொழுது அந்த இடத்துக்கு நாம எதுக்காக வந்தோன்றத வந்து மீண்டும் ஒரு பின்னோக்கி ஒரு ஆலோசனை வரும் இல்லையா. அது மாதிரிதான் இப்ப பிரபுபாதர் வந்து யோசிச்சுட்டு இருக்கார். அவர் ஒரு முறை அந்த மாதிரி பரிக்கிரமா பண்றதுக்காக 1932 வரும் பொழுது அவை எப்பவுமே வந்து தன்னுடைய குரு பேசுறது கேட்கணுன்றதுல ரொம்ப ரொம்ப ஆவலா இருப்பாராம். அதுதான் ஹி லைக்ஸ் டு ஹியர் அப்படிங்கிறதா அவருக்கு ஒரு அடைமொழி மாதிரி வச்சுட்டார். அவர் வந்து பிரபுபாதரன்னா எஸ், அவர் வந்து எப்பவுமே கேட்க விரும்புபவர். ஸோ இஸ் வெரி கீன். அதாவது அவருடைய குரு என்ன சொல்ற வரார் அப்படிங்கிறத வந்து அத தத்விதி பிரணிபாதேனா பரிபிரஷ்னேன சேவையா அந்த மாதிரி வந்து பிரபுபாதர் அவருடைய குருனுடைய பிரசங்கத்தை வந்து கேட்டிருக்கார். மேலும் ராதா குண்டு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரார் வந்து அவருடைய தந்தை எல்லாருமே வந்து இந்த ராதா குண்டு இடத்துலதான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அங்கேயே வீடு அமைச்சு, ஸோ அந்த இடத்த தான் அவர் வந்து லேட்டர் ஹஸ் பீன் இன் வித் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அகைன் அந்த இடத்துக்கு போனதை வந்து நினைவு கூறுகிறார். பட் ஹி நெவர் கான் லைக் திஸ் டு லீவ் தேர். ஆனா அங்கேயே நித்தியமா வாழணும்ட்டு எப்பவுமே அவர் அங்க போனதே கிடையாது. ஸோ வெறும் ஒரு சாதாரணமான வெள்ளை ஜிப்பா போட்டு கையில ஒரு பீட் பேக் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து சாண்டிங் பண்ணிட்டே போயிட்டே இருக்கார். ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னாக்கா
அந்த வயல்வெளிகள், வறண்ட பிரதேசங்கள் எல்லாத்தையுமே கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஸோ சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நல்ல அதாவது பனை மரங்கள் இருக்கக்கூடிய இடம், நல்ல செழிப்பா வந்து ஆஹ் விவசாயம் செய்திருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே பார்க்க முடியும். சில சமயத்துல வெற்றிடத்தையும் அவரால் பார்க்க முடிந்தது. ஸோ நிறைய நாளாவே அவர் வந்து பிருந்தாவனத்துல வந்து அவரு தஞ்சம் அடையணும், அங்கே இருந்துடணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனசு இருந்தது. ஆனா இப்ப அவருக்கு எந்த தடையுமே கிடையாது. இஸ் பர்பஸ் ரிமைன் த சேம் இல்லையா? சோ இங்க இருந்து அவர் வந்து இப்போ அவர் இஸ் எ ஃப்ரீ இல்லையா? அவர் வந்து இப்ப வந்து உட்காந்து அழகா பேக் டு காடட் ஆர்டிகல்ஸ் எழுதலாம், பப்ளிஷ் பண்றலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அவருடைய பர்மனன்ட் லொகேஷன் எது? பிருந்தாவனமாக எடுத்துக்கொண்டு, மேலும் அவரால வந்து டெல்லிக்கு போகிற அளவுக்கு காசு ஏதாவது இருந்ததுன்னா போய் அங்க போய் பப்ளிஷ் பண்ணிட்டு வரலாம். இப்படி அவருக்கு வந்து இங்கேயே பிருந்தாவனத்துல இருந்து விடணும் அப்படின்னா டெல்லியினுடைய பரபரப்பான வாழ்க்கை நிலை மற்றும் பிருந்தாவனத்தினுடைய இருக்கக்கூடிய சாதாரணமான வாழ்க்கை நிலை இரண்டையுமே அவர் வந்து இப்ப இந்த இடத்துல பாக்குறாரு, விஜுவலைசிங். இப்பதான் டெல்லியில இருந்து வர்றாரு, டெல்லியினுடைய சூழ்நிலை எல்லாம் அவர் அனுபவிச்சாச்சு இல்லையா? இப்ப பிருந்தாவனத்துல எளிமையான வாழ்க்கை முறை, முன்னாடி அவர் வந்து போனதனுடைய அந்த சமயத்துல அவர் பார்த்த இது எல்லாமே அவருக்கு நினைவுக்கு வருது. இதெல்லாம் அவர் வந்து அசை போட்டுண்டே. சோ நம்ம வம்சி பாட்டா கேஷி காட்டா 2 இடங்களை நம்ம கண்டிப்பா படிச்சிருப்போம் பிருந்தாவனத்துல. பாட்டுல கூட வரும் இல்லையா? கேஷி காட்டா வம்சி பாட்டா. சோ அந்த ரூம் பாத்தீங்கன்னாக்கா முழு பிருந்தாவனமே தெரியற மாதிரி இருக்குன்னா அந்த கூரையில அத்தனை ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். ஓகே. சோ அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து இருக்கார் சின்ஸ் 1953. அதுக்கப்புறம் வந்து he had left touch with the temple manager. ஸோ அதாவது கெப்ட் அதாவது 1953ல அவர் வந்து ஜான்சில இருக்கும் பொழுது இங்க வந்திருக்கார். அப்ப வந்தப்போ அங்கிருந்த அந்த கோயில் நிர்வாகி கிட்ட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணியிருந்தார். மேலும் இப்போ பிருந்தாவனத்துக்கு வந்தப்போ அவருடைய குருவை வந்து அவர் பின்பற்றி இல்லையா? அண்ட் அவங்களுடையது வந்து அங்க ஒரு வீடு இருந்தது. மேலும் குரு பரம்பரா பத்தி இப்ப நினைக்கிறார் இந்த இடத்துல. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகுரார், பக்தி வினோத தாகுரார், கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி, ஜெகநாத் தாஸ் பாபாஜி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி, நரோத்தம தாஸ் தாகூர் எல்லாருமே பிருந்தாவனத்திலயும் இருந்திருக்காங்க, நவதீப்லயுமே இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவர் மனசுல அசை போடுறது. சோ அவருடைய நினைவுகள் எல்லாமே எங்க போயின்னு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். இதெல்லாம் அவர் மனசுல யோசிக்கிறார், கிருஷ்ண பக்தி பத்தி யோசிக்கிறார் இல்லையா? சோ சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவருடைய இம்மிடியட் ஃபாலோவர்ஸ் யாரு? சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, கோபாலதாச கோஸ்வாமி மற்றும் வந்து ரகுநாத தாச கோஸ்வாமி. இத்தனை பேருமே அவங்கள எல்லாமே அவர் நினைத்த வண்ணம் அவங்களுடைய எளிமையான வாழ்க்கை, எப்படி நல்ல பதவியில இருந்து எல்லாவற்றையுமே தொடர்ந்து இல்லையா? சோ இங்கே பகவானுடைய அந்த திரு தொண்டுல அவங்க ஈடுபடணும், சைத்தன்ய மகாபிரபுடைய மிஷனுக்கு வந்து சர்வ் பண்ணணும்னு நினைச்சு அவங்க ஒரு மரத்துக்கீழ அன்றாடம் வந்து இருந்து இல்லையா? சோ எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தது எல்லாமே அவர் இப்ப அசை போடுகின்றார் இந்த இடத்துல. அதுல அங்கேயே உட்கார்ந்து தேர் ரோட் அதாவது பாத்தீங்கன்னா மேன்மை மிக்க கிருஷ்ண பக்தியை பத்தி எல்லாமே அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. ராதா குண்ட் ஷார்ட்லி ஆஃப்டர் லைட் சைத்தன்யா டிபார்ச்சர். ஸோ லாஸ்டா வந்து சைத்தன்ய மகாபிரபு எங்க இருந்து சென்றார்? இந்த ராதா குண்ட்ல தான் அவருடைய இந்த பிரபஞ்சத்துல இருந்து அவர் நீங்கினார். ஸோ டிஸ்அப்பியரன்ஸ். ஸோ ரகுநாத தாச கோஸ்வாமி சாண்டட் 100,000 நேம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. 100,000 அப்படின்னா 1,00,000 நாமங்கள், கிருஷ்ண நாமங்களை சொல்லியிருக்கார். And discoursed for several hours daily on the pastimes of Lord Chaitanya. So ரகுநாத தாச கோஸ்வாமி இந்த சேவையை செய்திருக்கிறதா அந்த இடத்துல நினைவு கூறுகிறார். கிருஷ்ணதாச கவிதாஜ கோஸ்வாமி என்ன சொன்னார்? சைத்தன்ய சரிதாமிரதத்தை வந்து எந்த வயசுல எழுதினார்? அவர் 90 வயசுல எழுதினார். அவர் வந்து யாரு? கிருஷ்ணதாஸ் கவிதாஸ் கோஸ்வாமி. Even though Gaudiya Vaishnavas did not live in Vrindavana, ஆனா எப்பவுமே அவங்க கௌடிய வைஷ்ணவர்கள் வந்து விருந்தாவனத்துல வாழலனாலும் அவங்களுடைய மேன்மையான இப்ப நமக்கு கூட திருப்பதி பெருமாள் அதுதான் மெயின். நம்ம எல்லாம் திருப்பதியில இல்லை, ஆனாலும் நம்ம ஃபேமிலி இதை வந்து ட்ரெடிஷனா பாத்தீங்கன்னாக்கா நம்ம எப்பவுமே வந்து வில் கோ டு திருப்பதி. மெயினா அதுதான் நமக்கு இல்லையா? ஸோ ஈவன் இந்த சவுத் ஸ்டேட்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னாக்கா கேரளானாக்கா நிறைய பேர் குருவாயூரப்பன் போவாங்க இல்லையா? அவங்களுக்கு பேசிக்கலி அவங்க அங்கதான் வந்து மெயினா பண்ணக்கூடிய தலம்.
இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து ஆந்திரா எடுத்துட்டீங்கனாலும் நம்ம எல்லாருமே வந்து மேன்மையா போறது வந்து திருப்பதி தான். ஈவன் கர்நாடகா ஆல்சோ ஹேஸ் கர்நாடகா பவன் அங்க. ஸோ அப்படி இந்த 3 ஸ்டேட்டுமே வந்து வி ஆர் மேஜர்லி ஃபோக்கஸிங் ஆன் த திருப்பதி. இந்த தமிழ்நாடு கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் எடுத்தா கூட ஸ்ரீரங்கம் வந்து போகக்கூடிய இது உண்டு இல்லையா? ஸோ ஒண்ணு திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போவாங்க, இல்லைன்னா ஸ்ரீரங்கம் வந்து அங்க இருக்க அந்த சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அது மேன்மையான ஒரு ஸ்தலமாக, புண்ணிய ஸ்தலமாக அங்கதான் போவாங்க நிறைய பேர். இப்படி அது மாதிரி அந்த அதாவது நார்த் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து விருந்தாவனம் வந்து ஒரு மேன்மையான ஸ்தலம். ஸோ கௌடிய வைஷ்ணவ பரம்பரை அவங்களுக்கு வந்து ஒரு புனித ஸ்தலம் அது. அதனால அவங்க எப்பவுமே அவங்களோட ஹிருதயங்கள்ல வந்து they always kept the Vrindavana. Chaitanya Charitamrita describes the great ecstasy of Lord Chaitanya felt while traveling from Puri to Vrindavana. So ஒரு முறை இந்த பாஸ்ட் டைம் நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க இல்லையா? சைத்தன்யர் வந்து இதுதான் கங்கை நினைச்சுட்டு போவார், ஆனா அது யமுனை இல்லையா? இல்லையா? யமுனை யமுனை நினைச்சிட்டு போவாங்க, ஆனா கங்கை ஆயிடும். நித்யானந்தர் புத்திப்ப வரும். நித்யானந்த். ஆனா அது என்ன பிளான்னா இவர் வீட்டுக்கு, யாருக்கு, அத்வைதாச்சார் வீட்டுக்கு போறது, விருந்து சாப்பிடுறது, அவதூதராக அவர் வந்து அந்த பிரசாதத்தை தட்டுறது இல்லையா? சோ சச்சி மாதாவுடைய உணவை வந்து அவர் கண்டிப்பா, சச்சி மாதா ஆல்சோ ப்ரிப்பேர் சம்திங் இல்லையா? அந்த சமயத்துல தாயினுடைய தரிசனத்தை பெறணும், அதுக்காகவும் அவர் அழைச்சிட்டு போறாரு இல்லையா? சோ மேலும் சன்னியாசத்தை அங்க அவர்கிட்ட வந்து புது ஆடைகளை வாங்கிப்பார், இஃப் ஐ எம் ரைட் இல்லையா? சச்சரி சரிதாமிரத்துல இது படிச்சிருப்பீங்க நீங்க இல்லையா? சோ இதெல்லாமே வந்து இந்த பாஸ்ட் டைம்ஸ்க்காக தான். அவர் கையில வந்து ஏக்கதண்டி இருக்கும், அதை உடைச்சு அப்படியே 3ஆ உடைச்சு போட்டுடுவார் இல்லையா? அங்க இருந்தவங்க கூட எஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, ஆமான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. இது வந்து இந்த பக்கம் போறது தானா, விருந்தாவனுக்கு போறதானாக்கா அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அதே தான் சொல்லுவாங்க, நித்யானந்த பிரபு சொன்னது மாதிரி இல்லையா? சோ இப்படி இந்த லீலைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ ஸோ இங்கே சைத்தன்யர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபெல்ட், அதாவது அவருக்கு பரவச நிலை. சைத்தன்ய சரிதாமிரதத்துல வந்து இப்ப சைத்தன்யனுடைய அவருடைய பாவம், அதாவது அவருடைய பக்தியினுடைய பாவம் எவ்வாறு இருக்குன்றது வந்து ரொம்ப அழகா, பூரியில இருந்து பிருந்தாவனம் வராரு. சைத்தன்யா பிரபுஸ் மைண்ட் வாஸ் அப்சர்வ்ட் இன் எக்கஸ்டிக் லவ் ஜெகநாத் புரி இல்லையா? அவர் எப்பவுமே பரவச நிலையில இருப்பார், அங்கேயும் விழுந்துருவார். சர்வபாவம் பட்டாச்சாரியாவே பார்த்துருக்காரு இல்லையா? But when he passed along the road on the way to Vrindavana, the love increased 100 மடங்கு. விருந்தாவனம் பூரியை விட 100 மடங்கு அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. அதை விட 1000 மடங்கு அதிகரித்தது எப்போ? மதுராவை வந்து இந்த பாவத்தை நாம கண்டிப்பா பிரேம மாதாஜி நீங்க வாசிக்கும் போது எனக்கு ரொம்பவுமே அந்த அந்த ஈர்ப்பு என்பது இருந்தது. இப்ப நான் சொல்லும் போது அந்த ஈர்ப்பு அவ்வளவு இல்ல. ஓகே, அடுத்தவங்க வாசிக்கும் பொழுது அது நல்லாவே நமக்கு அந்த ஈடுபாடு 100 மடங்கு அதிக்கிறது அவருக்கு. அந்த பரவச நிலை வந்து இன்டு 100, ஜெகநாத் பூரியினுடைய பரவச நிலைய 100 மடங்கு மல்டிப்ளை பண்ணா எதுவோ அந்த அளவுக்கு பரவச நிலை வந்து இருந்தது யாருக்குன்னா சைத்தன்ய மகாபிரபுக்கு. அதை விட 1000 மடங்கு எதுனாக்க மதுரா. சோ மதுரா வந்து கிருஷ்ணர் அவதரித்த இடம் இல்லையா? சோ பட் இட் இன்க்ரீஸ் 100,000 டைம்ஸ். இன்னும் அது எதை வென் ஹி வாண்டட் இந்த, அதாவது அந்த பிருந்தாவன காடுகள்ல வந்து அவர் வந்து அலைந்து திரிஞ்ச போது, அதாவது 1,00,000, அதாவது 100,000னாக்கா 5 ஜீரோஸ் இல்லையா? 1,00,000 டைம்ஸ் வந்து அதிகரிக்குது அவருக்கு. Where Chaitanya Mahaprabhu was elsewhere, the very name Vrindavana was sufficient to increase his, வெறும் பேரே அவருக்கு வந்து பேர் ஆனந்தத்தை வந்து வழங்கியதான். Now when he was actually traveling Vrindavana, for his mind was observed in great ecstatic love day and night. அதனால ஒரு சாப்பிடணுன்றதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறது, குளிக்கணுன்றதுக்காக குளிக்கிறது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து he's been in the observed in the transcendental pleasure. ஓகே, அந்த தெய்வீகமான உணர்வுல வந்து அவர் வந்து நிலை பெற்று விட்டார். அப்போ ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறவங்க அவங்க சுத்தி நடக்கிறத பத்தி அவங்க பெருசா கருதவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பாவத்துல இருந்ததுனால சாப்பிடணுன்றதுக்காக சாப்பிடுறது, அடுத்து வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இங்க பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து ஒரு நிமித்த மாத்திரம் மட்டும் செஞ்சிருக்கார் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல எடுத்துரைக்கப்பட்டது. சோ விருந்தாவனத்தினுடைய மகிமை. நம்ம கோலோகா சாட் போலாம். கோலோகா சாட்ல சென்டர்ல இருக்கிறது என்னது? அதுதான் விருந்தாவனம் இல்லையா? கோலோகம். அதை சுற்றி வந்து உங்களுக்கு மதுரா இருக்கும், துவாரகா இருக்கும்,
வேற என்ன இருக்கு? ஆஹ் பிருந்தாவனம், மதுரா, அவ்வளவுதான், துவாரகா, 3 தான் நினைக்கிறேன். வேற மாயாப்பூர் 3. இல்லையா மாதாஜி? நவதீப் அங்க இருக்காது, அங்க இல்ல, நவதீப். அங்க இல்ல. நீங்க அந்த கோலோக சாட்ல பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஒரு நிமிஷம். கோலோகா. கோலோகா சாட். இங்க பார்த்தீங்கன்னா எஸ், ஜெகநாத் புரி கரெக்ட். நம்ம மிஸ் பண்ணது இது சென்டர் பாகம் வந்து இதுதான் கோலோக விருந்தாவனம். அதாவது கோகுலம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல இல்லையா? கோகுலத்தில் கண்ணன் இருந்தான் அப்படின்ட்டு. சோ மேலும் மதுரா, ஜெகநாத் புரி அண்ட் துவாரகா. சோ ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த 3 இடங்களை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. மதுரா பக்கத்திலேயே விருந்தாவனம் இல்லையா? சோ எத்தனை காடுகள் அங்க? 12 காடுகள் இல்லையா? சோ 12 காடுகள், அதுல நைமிஷரண்யாவும் ஒன்று இல்லையா? சோ ஜெகநாத் புரி, அடுத்து துவாரகா, இதெல்லாம் ஹையஸ்டா வந்து சொல்லப்படுவது. ஓகே, இதெல்லாம் அசை போடுறாரு அவர் வந்து. இதெல்லாம் அவருடைய தாட் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு மனசுல. எப்பவுமே வாழ்ந்து நம்ம வந்து கடைசி காலத்துல நிறைய ரியலைசேஷன் வரும்ன்றத வந்து இப்ப பிரபுபாதருடைய அவருடைய நினைவுகளை எல்லாம் அவர் வந்து கடந்து வந்த பாதையெல்லாம் அவர் வந்து நினைவு கூறும் பொழுது, ஏன் நமக்கு கூட அந்த மாதிரி ஒரு நினைவுகள் உண்டு. ஆனா நமது ஒண்ணும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இருக்காது இல்லையா? கடினமான சூழ்நிலைகள் மட்டும்தான் இருக்கும். எப்பயோ ஒரு சில சமயங்கள்ல மட்டும்தான் நாம் ஆனந்தத்துல இருந்திருப்போம். ஆனா அது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆனந்தமா இருக்கிற ஒழிய தெய்வீகமான ஆனந்தம் பத்தி எதுவுமே இருக்காது. ஆனா இங்க பிரபுபாதர்து அவருடைய ஆன்மீக தளத்தின் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து ரொம்ப அழகா அவர் வந்து ஆலோசிச்சுட்டே வர்றார் இல்லையா? நாமளா இருந்தா நம்ம பசங்க, ஃபேமிலி, இதை மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம் இல்லையா? இதுதான் உண்மையும் கூட, நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா அவர் அங்க எங்கேயாவது அவருடைய ஃபேமிலி பத்தி யோசிச்சார் அவரு? நினைக்கவே இல்லை அவர் இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ்டு. இந்த இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது? அவர் முழுசுமே வந்து பக்தியில வந்து தன்னை வந்து ஆழ்ந்து அதுல வந்து இதாயிட்டார் அவர் வந்து. இப்படி இங்க பார்க்கும் பொழுது பிருந்தாவனத்தினுடைய மேன்மையான நித்தியமான அந்த அதாவது ஆன்மீக ஸ்தலம் இல்லையா? அந்த வந்து ரொம்ப அழகா வந்து பகவத்கீதையிலையும் வந்து பகவான் சொல்றார் இல்லையா? there is another nature, இன்னொரு இயற்கையும் உள்ளது. அது எப்பொழுதுமே நித்தியமானது, தெய்வீகமானது. மேலும் அது தோன்ற பார்க்கக்கூடிய நிலையிலுமே இருக்கும், நமக்கு புரியாத புலப்படாத கண்ணுக்கு புலப்படாத நிலையிலுமே இருக்கும். ஆனா எப்பவுமே அது அழிவடையாது. அதுதான் வந்து என்னுடைய உயர்வான ஸ்தலம், டெஸ்டினேஷன். யார் ஒருத்தர் அங்கே சென்றால் இங்கே மீண்டும் திரும்பி வரமாட்டாங்க. தட் இஸ் மை சுப்ரீம் அபோர்ட் அப்படின்ட்டு பகவான் வந்து பகவத்கீதையில சொல்றார் இல்லையா? ஐ திங்க் இது 7th சாப்டர் தானே, 4th ஸ்லோகம் தானே இது, 4th or 5th ஸ்லோகம் பகவத்கீதையில 7th சாப்டர். நிறைய வாட்டி நம்ம படிச்சுட்டே இருப்போம். அட்டைனிங் இது இல்ல, ஐ திங்க் 8th சாப்டர். ஒரு நிமிஷம். ஓகே, அது எனக்கு ஒரு டக்குன்னு ஞாபகம் இல்ல. யாராவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, 8. ஒரு நிமிஷம், இங்கதான் பார்த்த மாதிரி இருந்ததே. இப்போ இதே this one only, 8.20. Yet there is another unmanifest nature which is eternal and is transcendental to this manifested and unmanifested matter இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல நமக்கு நம்மளால பார்க்கக்கூடியதும் இருக்கு, நம்ம கண்ணுக்கு புலப்படாததும் இருக்கு. பகவானால இது படைக்கப்பட்டது. ஆனா இதை காட்டிலும் இன்னொரு நம்ம கண்களுக்கு காண முடியாதது, அன்மேனிஃபெஸ்ட், தோன்றாததுன்னா நம்ம கண்களால பார்க்க முடியாது. கோலோகம் வைகுண்டத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? அது எப்பவுமே நித்தியம், தெய்வீகம் இல்லையா? சோ இட் இஸ் சுப்ரீம் அண்ட் நெவர் அன்ரிலேட்டட். அது எப்போதுமே மேன்மையானது, எப்பொழுதும் அடிவடையாது.
when all the இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் அழிந்தாலுமே அது எப்பவுமே அழியாது அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல ஓகே அந்த மாதிரி நெவர் ரிட்டர்ன்ஸ் இல்லையா, அந்த இடத்துக்கு சென்றவர்கள் மீண்டும் அதுதான் என்னுடைய சுப்ரீம் அபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்யக்தோ அக்ஷர இது யுக்தஸ் தத் ஆஹு பரமம் கதிம் எம் பிராபிய ந நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. தத் தாமம் அந்த ஸ்தலம் தான் பரமம் நித்தியமானது, அது என்னுடைய நித்தியமான ஸ்தலம் வாசஸ்தலம் என்று பகவான் சொல்றார் இல்லையா. சிந்தாமணி தாமம். மேலும் வந்து அடுத்து வந்து நம்ம இவர் பாடுறது பிரம்ம சமீதையில வந்து பாடுறாரு இல்லையா, சிந்தாமணி கல்ப விருக்ஷ லக்ஷ்மி லக்ஷ்மி சுரவி ஏத அபிபாலயந்தம். நான் நிறைய படிக்கிறதே இல்லை, நீங்க டெய்லி வாசிச்சுட்டே. இப்ப விட்டுட்டோம் மாதாஜி. ஓகே ஓகே சிந்தாமணி ஐ திங்க் 32nd ஸ்லோகமா அது. 29 माताजी. 29 माताजी. चिंतामणि प्रकर चिंतामणि प्रकर पद्मषु कल्प वृक्ष लक्ष्मी वृतेषु सुरभिर अभिपालयन्तं लक्ष्मी सहस्र सत संभ्रम सेव्यमानं गोविंदमादि पुरुषं तमहं भजामि. ஓகே, இத பத்தி தான் இந்த ஸ்லோகத்துல அவர் இந்த பாட்டுல யோசிக்கிறார் அவர் வந்து இல்லையா. சோ பகவான், சோ ஐ வர்ஷிப் கோவிந்தா த பிரிமிவல் லார்ட். யார் இது? பிரம்மர், வேத சாஸ்திரங்கள்ல. சோ அவர்தான் முதன்மை, ஃபர்ஸ்ட் ப்ரொஜனேட்டர், அவர்தான் ஆதி இல்லையா. ஹூ ஸ்டெண்டிங் அங்க கோலோகத்துல என்ன பண்றார்? பசுக்களை மேய்த்து கொண்டு இல்லையா, ஈல்டிங் ஆல் டிசையர்ஸ், எல்லா ஆசைகளையுமே அவர் நிறைவேற்றி கொள்கிறார் அந்த இடத்துல. இன் அபோட்ஸ் பில்ட் வித் ஸ்பிரிச்சுவல் ஜெம்ஸ், தெய்வீகமான கற்களால் ஆனது இல்லையா, அந்த அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே. வேர் ஹி இஸ் சரௌண்டட் பை மில்லியன் பர்பஸ் ட்ரீஸ். பர்பஸ் ட்ரீஸ்னா ஒரு நோக்கத்திற்காக இருக்கக்கூடியது இல்லையா. ஒரு மரம் இருக்குன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஜாத மரம் இருக்குன்னா, இந்த பாரிஜாத மரம் என்ன பண்ணும்? பாரிஜாத புஷ்பத்தை கொடுக்கும் இல்லையா. நோக்கம் என்னன்னா புஷ்பம் கொடுக்கறது தான் அந்த மரத்தினுடையது. அது போல இப்ப மாமரம் இருக்குன்னா மாங்கனியே கொடுக்கும், அந்த மாதிரி பர்பஸ் ட்ரீஸ்னா அந்த மாதிரி. ஆல்வேஸ் சர்வ் பை வித் கிரேட் ரெவரன்ஸ் இல்லையா. சோ அதிகமான ரெவரன்ஸ் மீன்ஸ் அக்கறை கொண்டு, ஈடுபாடு கொண்டு இல்லையா. அண்ட் அஃபெக்ஷன் பை ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் காடஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் இல்லையா, லக்ஷ்மிகள். ஸோ அதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங் தான் இது. இதெல்லாம் யோசிச்சுட்டே வரார் யாரு? பிரபுபாதர். இத்தனையும் ஆசைப்பட்டு இருக்கார். ஆல்தோ லார்ட் கிருஷ்ணாஸ் அபவுட் கோலோக விருந்தனா இஸ் ஃபார் பியாண்ட் இல்லையா. கோலோக விருந்தாவனம் பௌதிக உலகத்திலிருந்து மிக மிக தொலைவில் இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சத்துல வந்தப்போ இந்த விருந்தாவனத்துல அவர் வந்து டிஸ்பிளேஸ் இஸ் எட்டர்னல். அங்க என்ன இருந்ததோ அதே மாதிரியான ஒரு நிலை அந்த இடத்துல. அங்க எப்படி சிம்பிளா இருந்தாங்களோ அங்க ரிலேஷன்ஷிப் அதே மாதிரியான ஒரு நிலைய. சோ விருந்தாவனத்துல வந்து எந்த கோப்பர்களுக்குமே வந்து இவர் பரம்பொருள் என்று தெரியாது. அவங்க எல்லாருமே ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷன் இல்லையா, ரிலேஷன்ஷிப். ஸோ சில பேருக்கு வந்து அவரை வந்து ஃப்ரெண்டாகும் இல்லையா, கோபாஸ் எல்லாமே ஃப்ரெண்டு, கோபியர்கள் எல்லாம் வந்து நாயிகா பாவத்துல அவரை வந்து அணுகிறது இல்லையா. இந்த மாதிரி அவங்க கண்ணனையே மணாளனாக அடையணுன்றதுக்கான பிரார்த்தனைகள் இதெல்லாமே நம்ம இவன் வாத்சல்ய பாவத்துல வந்து இருக்கக்கூடிய கோபீஸ். இப்படி அங்க ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை. அதனால மேலும் இதெல்லாம் அசை போடுறார். இந்த விருந்தாவன தலத்தினுடைய மகிமை அந்த கோலோக விருந்தாவன தன்மையோட அதாவது ஒப்பிடணும். அதே மாதிரிதான் அதனுடைய பிம்பமே தான் இங்க. ஆனா பர்வர்டட் பிம்பம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அதே நிலையை இந்த இடத்துல சிம்பிளான வாழ்க்கைய வந்து அந்த இடத்துல கொண்டு வராங்க. அவருடைய இதுல வந்து ஆலோசிச்சுட்டே வர்றாரு. ஆக்சுவலி the 84 square mile track North India is identical with the eternal world in the spiritual sky. So அதாவது விருந்தாவனம் பத்தி அவர் சொல்றார். அதனுடைய சுற்றளவு எவ்வளவு சொல்லுங்க? 84 சதுரம் அந்த விருந்தாவனம் மொத்தமே. பரப்பளவு சொல்லுவோம் இல்லையா, அந்த பரப்பளவு அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்கைல இருக்கக்கூடிய கோலோகத்துக்குன்னு அதனுடைய சிமிலர்
தன்மை கொண்டது, ஒரு அந்த ஒத்த தன்மை கொண்டது அப்படிங்கறது வந்து சொல்லப்பட்டு. டு லீவ் அண்ட் டை இன் விருந்தாவனா கேரண்டிஸ் அ டிவோட்டிஸ் டிரான்ஸ்ஃபர் டு த. ஸோ யார் இது நம்ம படிச்சிட்டோம்ல, கரெக்ட். அதாவது வாழ்வதும் அங்கே பிறப்பு எடுக்கிறதும் மரணம் எய்துவதும் விருந்தாவனத்துல வந்து அவங்கள வந்து they will be taken into the abode, கிருஷ்ணருடைய கோலோகத்திற்கு. The residents of Vrindavana, even the animals are exalted. அதான் இப்ப இங்க விருந்தாவன யாத்திரை போனோம்ல, அங்க வந்து என்னென்ன அபராதங்களே சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஓகே, யாரை பற்றியுமே தவறாக எண்ணக்கூடாது. ஸோ நம்ம கூட வரக்கூடிய ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். கண்டிப்பா மனஸ்தாபங்கள் என்பது கண்டிப்பா ஏற்படும் இல்லையா? ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் இன்னொருத்தருக்கு பிடிக்காம போகும். இது எனக்கும் சேர்த்துதான். ஓகே, உங்களுக்கு மட்டும் சொல்லல, எனக்கும் சேர்த்துதான். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசுதான் இருக்கணும். அதை இக்னோர் பண்ணக்கூடிய மனசைதான் வளர்த்துக்கணும். இப்ப நிறையவே அடிப்பட்டாதான் நிறையவே வந்து அந்த பக்குவம் வரும் இல்லையா? ஒரு முறை எக்ஸ்போஸ் ஆனாதான் நமக்கு வாழ்க்கையில வந்து இப்படி வாழக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படும் இல்லையா? எது வரைக்கும் நாம அந்த எக்ஸ்போஷர் இல்லையோ அது வரைக்கும் நாம அதை பத்தி நம்ம வருத்தப்படவே மாட்டோம். சோ அப்படி நம்ம அங்க போன அபராதங்கள் பண்ணா அத்தனை மடங்கு வந்து அத்தனை 1000 மடங்கு வந்து அதிகரிக்கும். அதே நல்ல குணாதிசயங்களை நாம விருந்தாவனத்துல வளர்த்து கொண்டு அதே மாதிரியான பாவத்தை நம்ம வெளிப்படுத்தணும்னா அதனுடைய இதுவும் வந்து 1000 மடங்கு அதிகரிக்கும். அதனால அங்க போறவங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாண்டிங் பண்ணுங்க, அக்கறையோட சாண்டிங் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். எதை பத்தியுமே காதுல போட்டுக்க வேண்டாம். நம்மளை யாராவது திட்டினா கூட அதை பத்தி காதுல போட்டுக்க வேண்டாம். ஸோ வி ஹாவ் டு எல்லாரும் கூட்டத்தோட போய் கூட்டத்துல வரணும், அவ்வளவுதான். ஓகே, இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ஒரு அபராதம் இஸ் ஈக்குவல் டு 1000 அபராதாஸ். அதனால வந்து 1000 முறை வந்து அதிகரிச்சிடும். அதனால வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பண்ணணும். ஆனா அதே மாயப்பூர் போனா அந்த மாதிரி கிடையாது. பட் பிருந்தாவனம் மட்டும் எப்பவுமே அந்த ஸ்தலத்தினுடைய மகிமை அந்த மாதிரி எதையுமே 1000 மடங்கு நிறைய மடங்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து அதிகரிக்கும். அதனால ஆன வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் மட்டும் நாம முயற்சி பண்ணணும். ஓகே, ஸோ he was Lord Brahma therefore prayed that he might, அதாவது அந்த இடத்துல ஒரு புல்லா கூட பிறந்திருக்கலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா that the pure devotees would purify him. அவங்களுடைய பாதங்கள்ல இருக்கக்கூடிய தூசி அந்த புல்லு மேல பட்டாக்கா அந்த புல் வந்து அதாவது ஒரு அடையாத பேர் இல்லையா, வீடு பேரு பெற்று இருக்கும். அந்த பேர் தனக்கு கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு பிரம்மர் வந்து ஐ திங்க் இந்த இதுவும் பாடல்ல உண்டு. As Vaishnava Shastras declare that even only by the brief visit to Vrindavana can one realize the supreme power. நம்ம ஹிருதயத்துல பகவானை சேவிக்கிறதுக்கான அந்த உணர்தல் ஏற்படும் சொல்றாங்க. அதனால விருந்தாவனம் யாராவது போகாம இருந்தாக்கா கண்டிப்பா வாழ்க்கையில போயிட்டு வந்துடணும். அது ரொம்ப முக்கியமானது. சைத்தன்யர் சரிதாமிரதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்மாலர் கிருஷ்ணா டெம்பிள். நீங்க மாதாஜி எது வரைக்கும் படிச்சாங்களோ அது வரைக்கும் முடிச்சிடலாம். ஸோ இப்போ கோலோகம் பற்றியும் இறைவனை பற்றியும் பார்க்கிறோம். கோகுலா இஸ் ஆல் பர்வேடிங். இப்ப வந்து கீழே இருக்கக்கூடிய கோகுலம் பிருந்தாவனம் கோகுலம் எல்லாமே ஒண்ணுதான். அந்த இது வந்து அதனுடைய இது வந்து குவாலிட்டிஸை வந்து நம்ம பார்க்கணும். அதை வச்சு நம்ம இந்த இடத்துல பேசணும். அதாவது இன்ஃபனைட் அப்படின்னாக்கா நம்மளால அதனுடைய பவுண்டரி எது, பார்டர் எதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அதுக்கு பவுண்டரி உண்டு, எல்லை உண்டு. ஆனா இது வந்து எல்லையற்றது, மேலும் மேன்மையானது. அதாவது இட் எக்ஸ்பேண்ட்ஸ், மேலையும் கீழையும் எல்லா பக்கத்துலயுமே வந்து விரிவங்கம் அடைஞ்சிருக்கு. அதனுடைய என்டையர் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 84 கிலோமீட்டர் தூரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. The abode is manifested within the material world by the will of Lord Krishna. இல்லையா? ஸோ இந்த விருந்தாவனம் யாருடைய விருப்பத்தின் பேர்ல வந்து படைக்கப்பட்டது? எல்லாம் வல்ல இறைவனுடைய விருப்பத்தின் பேர்ல. மேல இருக்கக்கூடிய அந்த கோலோக விருந்தாவனத்துக்கு சமமானது. ஸோ இரண்டுமே வேறுபட்டது கிடையாது. The land there is a touchstone. அங்க வந்து சிந்தாமணிகள் இல்லையா? அந்த ஃபாரஸ்ட் abound with desire trees. அங்கே ஆசை மரங்கள், எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மரங்கள். Although material eyes see it as an ordinary place, the ideal place to execute Krishna consciousness is Vrajabhumi, இல்லையா? Where people are naturally inclined to love Krishna and Krishna is naturally inclined to love them. So Krishna ஆகர்ஷணி, கிருஷ்ணர் நாம பண்ணக்கூடிய பக்தியில வந்து அவரும் வந்து நம்மளை வந்து ஏத்துக்குவார். ஸோ we should take the advantage of that. ஓகே, ஸோ ட்ரெயினும் வந்து
பிருந்தாவன சாரி மதுரா வந்து அடைஞ்சது. இப்போ அங்க இருந்து அவர் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு சோ ரயில்வே ஸ்டேஷன் வெளியில வரார். அங்க ஒரு ரிக்ஷா வண்டிய வந்து பேசி எவ்வளவு காசுன்னு பேசிட்டு கேஷிகாட்டாக்கு நோக்கி புறப்படுறார். நான் இங்க வரல இருக்கட்டும், இது அடுத்த வாரம் வந்து நானு இத வந்து சொல்றேன். நான் இங்க தொடங்கினாலும் மீண்டும் அது ஃபுல் ஃபிளெட்ஜா எடுத்துட்டு போகும். கேஷிகாட்டை நோக்கி போற வரைக்கும் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இல்லையா? நல்லா ஏன்னா இருந்தது மாதாஜி. விருந்தாவனம் வந்து நம்மள மாதிரியே அவரும் நினைச்சிட்டே போறாரு மாதாஜி ட்ரெயின்ல. correct. நாம yes. இல்லையா? ஹரே கிருஷ்ணா. வாஞ்சகல்பதாருபியச்ச கிருபா சிந்துபியேவ ச பதிதனாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय। नामाचार्य हरिदास ठाकुर की जय। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्ण।